சார் வணக்கம். வணக்கம் சார். சார், மத்திய அரசு வக்ஃப் வாரிய திட்டத்தை இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க, மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா கூட்டணி முழுக்க இதுக்கு எதிர்த்து வச்சிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? என்ன பாதகம் நினைக்கிறீங்க? சார், இந்தியா முழுவதுமே இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃப் திருத்தத்தை ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லாம எல்லா ஜனநாயக சக்திகளும் இதை எதிர்க்கிறோம். காரணம் மத்திய அரசுகிட்ட யார், ஒன்றிய அரசுகிட்ட யாரும் நீங்க வக்ஃபோர்டு சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வாங்கன்னு கேட்கல. மாறாக பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள, குறிப்பா சொல்வதா இருந்துச்சுன்னா ரயில்வேக்கு, இராணுவத்துக்கு அடுத்தபடியா அதிகமான சொத்துக்கள் கொண்ட வக்ஃப் நிலங்களை மீட்டு தாங்க என்பதா தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் எல்லாருமே வக்ஃப் நிர்வாகமும் அதுபோல மக்களும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த 40 திருத்தங்கள் என்பது முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கத்தோட சிறுபான்மை முஸ்லீம்கள் தன்னாட்சியோடு செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்துல ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற எண்ணத்தோட மறைமுகமா அந்த சொத்துக்களை எல்லாம் அரசாங்கத்தின் பக்கம் திசை திருப்புகிற ஒரு நடவடிக்கையா தான் இந்த நடவடிக்கையை பார்க்குறோம். வக்ஃபு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் இல்லை. அதில் இருக்கிற நிலங்களோ, அதில் இருக்கிற கட்டடங்களோ, அதில் இருக்கிற சொத்துக்களோ அது அரசாங்கமோ அல்லது வேறு யாரும் தந்ததல்ல. மாறாக சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த புரவலர்கள், வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்தவங்க, நிலச்சி வாழ்ந்தார்கள், அவங்க இதை முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சி காரியங்களுக்காக, மதரசா, பள்ளிவாசல் போன்றவற்றினுடைய பயனுக்காக ஆரம்ப காலங்களில் சுதந்திர காலத்திலேயோ அல்ல சுதந்திரத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள். அந்த சொத்துக்களை எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பயன்பெறும் வகையில் பயன்படுத்துவது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான், ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்டாக உருவாக்கப்பட்டது தான் வக்ஃபு போர்டு என்பது. அப்போ அந்த வக்ஃபு போர்டுக்குள்ள இந்த மாதிரி குழப்பங்களை விளைவிச்சு அது முழுக்க முழுக்க வக்ஃப் போர்டினுடைய அந்த தன்னாட்சியை இல்லாமல் ஆக்கி, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான சொத்துக்களை எல்லாம் யாருடைய சொத்து என்பதை தீர்மானிக்கிற அந்த அதிகாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுப்பது என்பதும், அதே போல் அந்த வக்ஃபு நிர்வாகத்துக்குள்ள பெண்களை கொண்டு வரணுங்கிறதும், அதுபோல் வக்ஃபு நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் முழுக்க முழுக்க மக்களை பிளவுபடுத்துகிற, மத அடிப்படையில் பிளவுபடுத்துகிற, குழப்பத்தை ஏற்படுத்துகிற, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற சட்ட திருத்தம் தான் இப்பொழுது ஒன்றிய அரசு இப்பொழுது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற இந்த சட்டம்னு நாங்கள் சொல்கிறோம். உடனடியாக இந்த சட்டத்தை வாபஸ் பெறணும். அப்படி எந்த திருத்தமும் அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆக்கிரமிப்பு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் மீண்டும் வக்ஃபு வாரியத்தினுடைய கொடுத்து அதை நல்ல முறையில் அதை வளர்ச்சிக்காக, முஸ்லீம் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டியதுதான் ஒரு அரசினுடைய பொறுப்பை ஒழிய, மாறாக அந்த தன்னாட்சி மிக்க அந்த அதிகாரத்தை குறைக்கிற வகையில் நடக்கிற இந்த நடவடிக்கைகள் என்பது தவறானது. அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. மசூதிகளையும் சொத்துக்களையும் அபகரிக்கிற நோக்கில தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றீங்களா? நிச்சயமா. அது அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும், அதாவது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற 40 திருத்தங்கள்ல ஒரு திருத்தம் 2 திருத்தம் இல்லை, 40 திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 40 திருத்தத்தில் உள்ள முக்கியமானது என்னன்னு சொல்லி கேட்டா, இனி ஒரு இடம் சம்பந்தமான ஒரு சர்ச்சை வருதுன்னு சொன்னா அது வக்ஃப் இடமா இல்லையா என்பதை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு செய்வாருன்னு சொல்றது எந்த வகையில இது நியாயமானது? அப்ப காலங்காலமா இல்ல, என்னோட சந்தேகம் காலங்காலமா இருக்கிற வக்ஃபு இடமா இருந்தா கூட அதுல ஒரு சர்ச்சையோ சந்தேகமோ ஏற்பட்டா அதை தீர்மானிக்கிற இடத்துல கலெக்டர் வர்றாரு அப்படி சொல்றீங்க? அதுதான் கேட்கிறேன். அதை ஒரு நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். அதாவது வக்ஃபுக்குன்னு ஒரு முறை வழங்கப்பட்டாச்சுன்னா அது வாழ்நாள் முழுவதும் அது வக்ஃபுடைய சொத்து தான். அந்த சொத்தை இப்போ அரசாங்கத்திற்கும் வக்ஃபோர்டுக்கும் ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு சொன்னா, இது யாருடைய நிலம்னு சொன்னா, அதாவது அரசாங்க வக்ஃபோர்டு இடத்தை எடுத்து கையகப்படுத்தி வச்சிருக்குன்னு சொன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லை நீ அதெல்லாம் செய்ய முடியாது, அரசாங்கத்துடைய இடம் தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த வக்ஃபு நிலங்கள் அரசுக்கு சொந்தமானதாகவோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானிக்கிற அந்த முடிவுக்கோ கட்டுப்பட்டது என்பது எந்த வகையில் இது நியாயம்? இது எந்த அடிப்படையில் இது எந்த நீதிக்கும் தர்மத்திற்கும் எந்த வகையில் இது சரியாக இருக்க முடியும்? அந்த இடம் வக்ஃபு என்பது ஒரு தனிநபரால் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த வழங்கப்பட்டாச்சுன்னா அது சம்பந்தமா அதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்க வழிய அதை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுப்பது என்பது எந்த வகையிலும் சரியில்லை. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவருக்கு எவ்வளவு பணிகளுக்கு நடுவில் அவங்க இருப்பாங்க. அவர்கள் எடுக்கிற முடிவுகள் சம்பந்தமாக இன்னைக்கு நீதிமன்றங்கள் எவ்வளவு வழக்குகள் இருக்குது. எனவே ஒரு தனிநபர் இடத்துல இதை கொடுப்பது என்பது மிகவும் தவறான ஒன்று.
அதை வந்து பெண்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுப்பது என்கின்ற அந்த சட்ட திருத்தம் வாபஸ் பெறப்படணும். பெண்களுக்கு இதுல வந்து பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றது வந்து அது வேற ஏதோ ஒரு மறைமுக அஜெண்டாக்காக அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல இவங்க வந்து பெண்களுக்காக நாங்க முழக்கம் எழுப்புறோம், பெண்களை வந்து சமத்துவத்தை பார்க்குறோம், அவங்களுக்கு வளர்ச்சிக்காக வேண்டி வழி செய்கிறோம் என்று சொல்வதெல்லாம் வந்து தவறானது. அப்படி ஒன்றையும் இது வரைக்கும் அவங்க வந்து செய்ததில்லை. இன்னும் சொல்ல போனா வக்ஃப் போர்டுக்குள்ள ஏற்கனவே பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கத்தான் செய்றாங்க. அவங்க இல்லாம ஒண்ணும் இல்லை. ஆனால் புதுசாக அதை சொல்லுகிற அந்த நோக்கத்தோடையே சேர்த்து வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் இடம்பெற வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில சரி? ஒரு கோவில் நிர்வாகத்திலோ அல்லது வேறு ஒரு ஆலய நிர்வாகத்திலோ இன்னொரு மதம் சார்ந்தவர்கள் இடம்பெற வேண்டும் என்று அரசாங்கமே சொல்வது எப்படி சரியா இருக்க முடியும்? அந்த மத நிறுவனம் என்ன நோக்கத்திற்காக அது நடத்தப்படுகிறது என்பதெல்லாம் புரிந்தவங்க அந்த மதத்தை சார்ந்தவங்களாக தானே இருக்க முடியும். அதை விட்டுட்டு இன்னொரு மதத்தினரும் சேர்ந்து வந்தாதான் அது வந்து ஒரு எல்லா மதங்களையும் சமத்துவமாக நடத்துவது என்று ஒரு புரிதலோடு அதை வந்து சொல்லுவது என்பது இது வந்து மக்களுக்கு நடுவில் அல்லது முஸ்லீம் சமூகத்துக்கு நடுவில் குழப்பங்களை விளைவிக்கிறது. வெறும் அது மட்டும் சொல்லலை. நாங்கள் வக்ஃபோட வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து பிரித்து கொடுக்க போகிறோம். முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற ஷியா பிரிவுக்கு நாங்கள் பிரித்து கொடுக்க போகிறோம், அதே போல் போராக்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். யார் அது சொன்னது? என்னென்ன வகைக்கு இந்த சொத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கு, இது என்னென்ன வகைக்கு இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை அதை கொடுக்கும் பொழுதே தீர்மானிச்சிருப்பாங்க. அந்த வகையை தவிர வேற எந்த வகைக்கும் அதை வந்து பயன்படுத்த முடியாது என்று சொல்வது உறுதியாக அரசியலமைப்பு சட்டம் இந்த சிறுபான்மை மக்களுக்கு வழங்கி இருக்கிற ஒரு உரிமை. அந்த உரிமையை கூட இங்கே எடுத்து மாற்றி நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து சமத்துவத்தை கொடுக்குற மாதிரி அதிகாரம் கொடுக்குற மாதிரி வக்ஃபோர்டை நாங்கள் பிரிக்கிறோம்னு சொல்வது வக்ஃபோர்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த மொத்த சொத்துக்களையும் கபலீகரம் செய்கிற, எப்படி இந்தியாவில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் இப்போ அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த அரசு வித்துட்டு இருக்குதோ அதே மாதிரி சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துடைய வக்ஃபோர்டு சொத்துக்களையும் யாரோ ஒரு தனிநபருக்கோ அல்லது அரசு நிறுவனத்திற்கோ தாரை வார்க்கிற நடவடிக்கை அன்றி வேற ஒன்றும் இல்லை. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.